गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, மாசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:27 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மாலை 5:47 மணி வரை சஷ்டி திதி, அதற்கு பின்பாக சப்தமி திதி உள்ளது. இன்றைய நட்சத்திரம் காலை 7:19 மணி வரை பரணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. காலை 7:19 மணி வரை சித்த யோகமும், அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் காலையில் 7:19 மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறார். அதற்கு பின்பாக தனஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மதிய நேரம் வரைக்கும் விருப்பப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு எந்த விஷயங்கள் விருப்பமாக இருக்கோ அதன் ரீதியில் நல்ல முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். பெறக்கூடிய ஆதரவுகளும் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது. மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பண வரவுகள் ரீதியில் எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில் சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. சற்று பேச்சுவார்த்தைகளில் முன்கோபங்கள் வரலாம், அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளையும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. மனதளவுல குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாமே வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே அமர்வு பெறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் செலவினங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாமியார் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அதன் சம்பந்தமான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய
எண்ணங்கள், அதில் முதலீடு போடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பணி சார்ந்த இடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் அதிகாரம் மிகுந்த நபர்களாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பணியிடங்களில் கொஞ்சம் கோபம் சார்ந்த விஷயங்களை முடிந்தளவு குறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதானமும் கவனமும் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் வரலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் ரீதியிலான விஷயங்கள், பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக விரயஸ்தானத்திலும் அமர்வு பெறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினம் மதிய நேரம் வரைக்கும் பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு தொழில் முயற்சிகள் ரீதியிலான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. தந்தை வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகள், இந்த மாதிரி உறவுகளுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. வெளிநாடு பயணம் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். வெற்றிகள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வியாபாரத்துறைகளில் எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் புதிதாக முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் விருப்பப்பட்ட விஷயங்கள் வழியில் பிரச்சனைகளும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. அதனால் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறீங்கன்னா கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், எதிர்பாராத செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உயில் சம்பந்தமான விஷயங்கள், இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையும் நல்லா நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு குறித்த முயற்சிகள், அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட இல்லைன்னா உறவு முறைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே இன்றைய தினத்தில் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளில் மனைவி வழியிலிருந்து, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் வழியிலிருந்து, உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வியாபாரத்துறையில் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். தொழில்முறைக்கு தேவையான வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சில தகுந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் கொஞ்சம் பொறுமை நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. தேவையில்லாத முன்கோபங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியம். உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் நிதானமும் கவனமும் முக்கியமானதாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதுலேயும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு பொருட்கள் கொடுக்கல் வாங்கலாக ஈடுபடுறீங்க, கடனாக கொடுக்குறீங்க, கடனாக வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அதை தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தந்தை,
தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியம். கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா இந்த உறவு முறைகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. வாரிசு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான இடங்களில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. செலவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் மதியத்துக்கு பின்பாக கவனங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. அவசர தடுமாற்றங்கள், குழப்ப நிலைகள்னால பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் மதியத்திற்கு பின்பாக வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், சுபகரமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் மதியத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியம். உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் நிதானமும் கவனமும் முக்கியமானதாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதுலேயும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு பொருட்கள் கொடுக்கல் வாங்கலாக ஈடுபடுறீங்க, கடனாக கொடுக்குறீங்க, கடனாக வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அதை தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியம். கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா இந்த உறவு முறைகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. வாரிசு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான இடங்களில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. செலவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் மதியத்துக்கு பின்பாக கவனங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. அவசர தடுமாற்றங்கள், குழப்ப நிலைகள்னால பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் மதியத்திற்கு பின்பாக வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், சுபகரமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் மதியத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு. விருச்சிகம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ருணரோக சத்துருஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியிலான பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். இல்லைன்னா இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செலவினங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. சூடான விவாதங்கள் எல்லாம் வரலாம். அதனால பேச்சுவார்த்தைகளில் முடிந்தளவு மதிய நேரம் வரைக்கும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்தில்
நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். அம்மா வழியில், தெரிந்தவர்கள் வழியில் இந்த மாதிரி வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லையும் ஒரு சிலருக்கு லாபகரமான முடிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்லையும் நிதானங்கள் அவசியம். செலவுகளிலும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. போட்டித் தேர்வுகளில் ஒரு சிலருக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உயர்கல்விக்கான தகுதிகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான துறைகள் குறித்த முயற்சிகள், கலைத்துறை சம்பந்தமான வேலைகள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். சமய சடங்குகள் சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்துல அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். சூடான விவாதங்களை எல்லாம் தவிர்க்கலாம். இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து பிரச்சனைகள், செலவினங்கள் இருக்கலாம். மாமனார் வழியில, வேலையாட்கள் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியில பிரச்சனைகளோ செலவினங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கவனங்களும் நிதானங்களும் அவசியமானதாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கும். மற்றும் சில விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகள் வழியில் தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கலாம். கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கல்வி, கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வங்களும் ஈடுபாடுகளோடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு பல்வேறு விதமான லாபகரமான விஷயங்கள் எல்லாம் மதியம் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது
உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இறை ரீதியிலான மந்திரங்களை அறியக்கூடிய முயற்சிகள், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சொற்பொழிவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகரமான விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள், இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் அதிக ஆர்வங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஈடுபாடுகளோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. மனதளவில் அதிக துணிச்சல் மிக்க நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. புதிதான காரியங்கள் ரீதியிலான விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் கொண்ட நபராக இருப்பீங்க. இடமாற்றம், பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், இது குறித்த முயற்சிகள் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்கள், உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள், இதன் ரீதியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாமே அதிகமானதாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலிருந்து தனஸ்தானத்திலும், அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சகோதரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளியூரில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பண வரவுகள் அதிகமானதாக இருக்கும். கம்பீர முக தோற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகாரம் மிகுந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். சற்று முன்கோபங்கள் வரலாம் பேச்சுவார்த்தைகள்ல. அதுல மட்டும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவன நிலைகளை செலுத்த வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள், இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆவணங்கள், பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும்
பொழுது வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கும். செலவுகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் காட்டுவீங்க. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.